பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, சத்தியம் டிவி நேயர்களாகி உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சிக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அநேக மிகப்பெரிய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு. அதில் மிக முக்கியமான என்ன தெரியுமா? அவருடைய சத்தத்தை கேட்பது. அவருடைய சத்தத்தை கேட்பது என்றால் என்ன? மீண்டும் ஒரு விசை அவருடைய வார்த்தையை கேட்குறீங்க. ஒருவேளை பேசுகிற சத்தம் மனிதனுடைய சத்தம் என்று நீங்கள் நினைத்தாலும் கூறினாலும், நீங்கள் உண்மையாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய வசனத்தை கொண்டு தம்முடைய தாசர்கள் மூலமாக பேசுகிறவர். அந்த வகையில் இப்பொழுது நீங்கள் கேட்க போகிற சத்தம் தேவனுடைய சத்தம். அந்த சத்தத்தை கேட்பதற்கு நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை உயர்த்தினவார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆமென், அவர் அப்படியே ஆராதனை செய்து, குறிப்பாக அவருடைய கல்வாரியினுடைய அன்பை கொஞ்ச நேரம் அப்படியே யோசிங்க. எனக்காக பாடுபட்டீரே, உடைய இரத்தத்தினால் என்னை கழுவினீரே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்து உம்மை மையப்படுத்துகிறோம். சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நீரம் ஆக்கினரோ, சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நீரம் ஆக்கினரோ, அப்போதும் அவர்காய் ஏங்கினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் அன்பும் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான ஆண்டவரே, தேவ பிரசன்னம் நிறைந்த இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. அருமையான உம்முடைய பிள்ளைகளோடும் கர்த்தர் இப்பொழுது பேச போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு இடைபெற போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே சிலுவையின் மேன்மையும், சிலுவையின் பாடுகள், சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தம், இவைகளெல்லாம் நாம் சிந்தித்து கர்த்தருடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை பெறுவது நல்லது. ஆகவே தான் நான் தொடர்ந்து இந்நாட்களில் சிலுவையை குறித்து அதிகமாக உங்களோடு பேசி கொண்டு வருகிறேன். தேவன் நல்லவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாசிக்க வேண்டிய வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தில் ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 13ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசித்தது 16 வரைக்கும் வாசித்தோம். 13, 14, 15, 16 இந்த 4 வசனங்கள் நீங்க ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கும்போது 15ஆம் வசனத்தில் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தின் நிமித்தம் இரத்தத்தினால் சமீபமானீர்கள் என்று சொல்லிவிட்டு எப்படி எனில் என்று ஆரம்பிக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இக்காலங்களில் நீங்கள் எந்த விதமான போராட்டங்களில் பிரச்சனைகளில் இருந்தாலும் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்டாயம் உண்டு. உங்கள் போராட்டத்துக்கு நிச்சயம் முடிவு உண்டு. அந்த விஷயத்தில் மாற்று கருத்தே கிடையாது. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அதனால் உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். நீங்கள் கர்த்தருக்குள்ளே திட நம்பிக்கையாயிருங்க. இப்போது நான் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன? இப்போது உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், வேதனையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு இது தேவனுடைய சத்தம் கேட்கிற நேரம் அல்லவா? அப்போ உங்கள் செவியை கொஞ்சம் திறந்து நீங்கள் உங்களுடைய சிந்தையை, உங்கள் மைண்ட் இருக்குல்ல, அந்த சிந்தையை ஒருமுகப்படுத்தி தயவு செய்து இந்த வார்த்தையை கவனிங்க. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியம் டிவி நேயர்களே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துக்குள், அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாயிட்டீங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள், ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், ஒரு காலத்தில் அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்துக்கும் விலையேறப்பெற்ற சிலுவை, அந்த சிலுவையின் மேன்மைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு பெரிய தூரமாக இருந்தோம், தூரத்தில் இருந்தோம். அந்த தூரம் என்ற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். எப்படி என்று கேட்டால், ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு ஒரு ஒரு அருமையான ஒரு ஓமை சொன்னார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் மூத்த குமாரன், அடுத்தவன் இளைய குமாரன். இளைய குமாரனுக்கு உலகத்தின் மேல் ஆசை வந்து விட்டது. உலக சிற்றின்பம், உலக பாவம், இவை எல்லாவற்றையும் அனுபவிக்கணும் அவங்க ஆசை வந்துட்டு. அதனால் தகப்பனிடத்தில் சண்டை போட்டு அவனுடைய ஷேரை, அல்லாவிட்டால் அவனுடைய பங்கை அவன் வாங்கி கொண்டு, பைபிள் என்ன சொல்லியிருக்கிறது, தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். அதுக்கு பிறகு அந்த சம்பவம் கிறிஸ்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அவன் பாவத்தில் வாழ்ந்தான், வேசிகளோடு கூட பணத்தை செலவு பண்ணினான், நஷ்டப்பட்டான், கஷ்டப்பட்டான். இதெல்லாம் தூர தேசத்தில் நடக்கிறது. தூரம் அல்லது தூர தேசம் என்றால் அது பாவ வாழ்க்கையை குறிக்கிறது. தூரம் என்றாலே பாவத்தை குறிக்கிறது. தூரமான இடத்துக்கு போனார், தூர தேசத்துக்கு போனார் என்றால் அங்கு பன்றி கூட்டத்தையும் பாவிகளையும் அசுத்தமான காரியங்களை அது சொல்லுகிறது, காண்பிக்கிறது என்பதை அந்த சம்பவத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம். அதே போல தான் நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒரு காலத்தில் நீங்களும் நானும் தூரமாக இருந்தோம், சிலுவைக்கு தூரமாக இருந்தோம், சுவிசேஷ வசனத்துக்கு தூரமாக இருந்தோம்,
ஆண்டவராகிய இயேசுவின் அன்புக்கு தூரமாக இருந்தோம். அப்படி வெளியேற பெற்ற இரத்தத்துக்கு தூரமாக இருந்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தோம்? எப்படி ஏசப்பா கிட்ட நெருங்கி வந்தோம்? இல்லை, அவர் ஒருத்தர் வர சொன்னார், நான் வந்தேன், அவங்க சொன்னாங்க, அதனால நான் இந்த இயேசுக்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொன்னாலும், அதாவது உண்மை என்னவென்று கேட்டால், அவருடைய விலையேற பெற்ற இரத்தம்தான் கிறிஸ்துவுக்கு சமீபமாய் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து விட்டது. அதுதான் இரத்தத்தின் வல்லமை. அப்போ இந்த சொல்லும்போது சமீபமாக வந்துட்டேன்னு சொல்கிறீங்களே, அதை கொஞ்சம் விளக்கமாக எனக்கு சொல்லுங்க அப்படின்னா, ஐயா, உலகத்தின் மனுக்குலத்திற்காக, முழு உலகத்தின் உள்ள மக்களுக்காக இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தினால்தான் ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கிறது. அந்த இரத்தத்தால் ஒரு மனிதன், ஆண்டவரே நான் ஒரு பாவி, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி என்னை சுத்திகரியும் என்று சொல்வானானால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசு உடனே தம்முடைய இரத்தத்தினால் அவனுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பார். வேதத்தில் அப்படிப்பட்ட அழகான ஒரு வசனம் இருக்கிறதல்லவா? 1 யோவான் 1:7 பின்பாகம், அல்லது அந்த முழு வசனத்தை நீங்க பாருங்களேன். 1 யோவான் 1:7 என்ன சொல்லுகிறது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தம் தான் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ இந்த பூமியில, அதாவது பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பாவத்தில் பிறக்கிறான். வேதம் அப்படி சொல்லுகிறது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று தாவீது சொல்லுகிறார். அப்போ இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களே, தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் விசேஷமாக இந்த நாட்கள் லெந்து காலங்கள் என்று திருச்சபைகளிலே கூறுவார்கள். இயேசுவின் பாடு மரணங்களை தியானிக்கிற நாட்கள். கர்த்தருக்கு சித்தமானால் ஏப்ரல் முதல் வாரம் வரும்போது குட் ஃப்ரைடே, அந்த முதல் வெள்ளிக்கிழமை தான் இந்த வருஷம் குட் ஃப்ரைடே, அதாவது பெரிய வெள்ளிக்கிழமை. இயேசு நமக்காக சிலுவையில், அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கின அந்த மகிமையான அந்த நாளை நினைவு கூறுகிறது தான் குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையை தான் நம்ம ஈஸ்டர் தினம், இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்த நாள் என்று சொல்கிறோம். இதற்கு இடைப்பட்ட காலங்களில் தான் இந்த லெந்து காலங்கள், இயேசு ராஜாவின் பாடு மரணங்களை தியானிக்கிற ஒரு நாட்கள். அப்போ இந்த செய்தியை நான் உங்களுக்கு பாரத்தோடு பேசி கொண்டிருக்கும் போது உங்களுக்குள்ளே குற்ற மனசாட்சி, ஐயோ இந்த பாவத்தை செய்து விட்டேன், இந்த பாவம் அடிக்கடி என்னை அடிமைப்படுத்துகிறது, எந்த பாவத்தை வெறுக்கிறேனோ அதைத்தான் திரும்ப நான் செய்து என் மனசில் சமாதானத்தை இழந்து போகிறேன், நிம்மதி இல்லை, எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயமே இல்லை, நான் இப்படி தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியுது. ஆனால் என்னை அறியாமலேயே என்னை ஏதோ ஒரு மனிதன் கையை பிடித்து இழுத்து கொண்டு போகிறது போல இந்த உலகத்தின் ஆவி அல்லது சாத்தான், சத்துரு என்னை இழுத்து கொண்டு போய் விடுகிறான் என்று நீங்கள் அங்கலாய்ப்பீர்களே, ஆனால் தைரியமாய் ஆண்டவராகிய இயேசுவின் சமூகத்துக்கு வாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா, உங்களுடைய இரத்தம் என்னை கழுவட்டப்பான்னு நீங்கள் ஒரு சின்ன பிரார்த்தனை செய்தால் போதும். இயேசு தம்முடைய இரத்தத்தால் உங்களை கழுவி உங்களை சுத்திகரிப்பார். உங்களை சுத்திகரித்த என்ன நடக்கும்? இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா, 13ஆம் வசனம், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம அவருக்கு சமீபமாய் வந்துடுவோம்.
அப்போ ஆண்டவருக்கு சமீபமா வந்துட்டா என்ன அர்த்தம்? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது, இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? ஆமென். அப்போ அவர் நமக்கு சமீபமாய் இருப்பாரானால், நான் இயேசுவுக்கு சமீபமாய் வந்து விட்டால் அவருடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் அல்லவா நான் வந்து விடுகிறேன். இதற்கு பெயர் தான் ரட்சிப்பின் சந்தோஷம். இதற்கு பெயர் தான் பாவ மன்னிப்பின் நிச்சயம். ஐயா, நம்ம என்றைக்கு இந்த பூமியில் பிறக்கிறோமோ அன்னைக்கே நம்முடைய மரணத்தின் நாள் குறிக்கப்பட்டு விடுகிறது. அப்போ இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தான் அது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இந்த உலக ஓட்டம் முடிந்த பிறகும் ரட்சிப்பின் சந்தோஷத்தோடே நான் மரணத்துக்குள் போகும்போது எனக்கு ஒரு மகிமையான அந்த பரலோக வீட்டில் இடம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த பாக்கியத்தை அடைவதற்காகத்தான் இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்தார். இயேசு உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அப்போ இன்னைக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேனே, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் ஒரு வேளை திருச்சபைக்கு போகலாம், ஒரு குறிப்பிட்ட சபையில் அங்கத்தினராக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி நீங்கள் சொல்வீர்களேயானால் உங்களுக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த வசனம் பாருங்கள், இந்த இரத்தத்தினுடைய மகிமையை பாருங்கள், இயேசுவின் இரத்தத்தினுடைய வல்லமையை பாருங்கள். இயேசுவின் இரத்தம் கிறிஸ்துவுக்கு நம்மை சமீபமாய் கொண்டு வந்து விடுகிறது. ஆமென். அப்போ அவருக்கு சமீபமாக வந்துட்டா அதை விவரிக்க வேண்டுமானால் அடுத்த வசனத்தை பாருங்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரை ஒன்றாக்கி பகையாகி நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். பிரிவினை என்ற நடுசுவர், மறுபடி சொல்லுகிறேன், பிரிவினையாகிய நடுசுவர். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசுவுக்கும் நமக்கு இடையே அதாவது ஒரு நடுசுவர், அந்த சுவருக்கு பெயர் பிரிவினை. பிரிவினை. ஆண்டவரை நெருங்கி வாழ முடியல. ஒரு பிரிவினை ஆவி கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. பரிசுத்தமாக வாழ முடியல. அந்த பிரிவினை ஆகிய நடுசுவர். குடும்பத்தில் பாருங்க, கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரிவினையை பிசாசு கொண்டு வருகிறான். அது ஒரு நடுசுவர். அந்த கணவன் மனைவிக்கிடையே ஒரு சுவரை கட்டிட்டா எப்படி அந்த ஐக்கியம் முறிக்கப்படுகிறது அல்லவா? நிறைய குடும்பங்களில் இந்த பிரிவினை என்ற ஒரு நடுசுவர் இருக்கிறது. குறிப்பிட்ட உறவினர் வீட்டுக்கு நான் வரமாட்டேன், அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அவங்களும் இங்கே வரக்கூடாது என்று சிலர் வைராக்கியமாக இருக்கிறதை நீங்களும் பார்த்துருக்கிறீங்க, நானும் பார்த்துருக்கிறேன். அப்போது இந்த உலகத்தில் இந்த பிரிவினை ஆவியை தேவன் ஒரு நாளும் விரும்புகிறது இல்லை. பிரிவினை, கசப்பு, வைராக்கியம் இவையெல்லாம் பிரிவினையினுடைய காரியங்கள். அப்போ இந்த செய்தியை நீங்கள் கேட்குறீங்களே, இந்த பிரிவினையோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களான்னு பாருங்கள். சிலரோடு நான் அலுவலகத்தில் பேசுவது இல்லை, சிலரோடு ஆலயத்தில் நான் பேச்சுவார்த்தை வைத்து கொள்வது இல்லை, இன்னும் சிலரோடு எங்கள் சொந்தக்காரர்கள் மத்தியிலேயே சிலரோடு நான் தொடர்பு வைப்பது இல்லை. ஏன், என்னுடைய கூட பிறந்தவர்களோட கூட எனக்கு சரியான ஐக்கியம் இன்னைக்கு கிடையாது என்றால் அங்கே ஒரு பிரிவினை ஆவி இருக்கிறது. அந்த பிரிவினை ஆவியோடு சமாதானமாக வாழ முடியுமா? அந்த வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரே நம்முடைய சமாதான காரணராகி. அப்போ இந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் சமாதானம் அங்கே கிடையாது பாருங்க. அப்போ இந்த சமாதானம் இல்லாமல் உங்கள் வீட்டில் எத்தனை கோடி ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கி வச்சு என்ன பிரயோஜனம்? நீங்கள் சமாதானம் இல்லாமல் பல லட்சங்களுக்கு அதிபதியாக இருந்து என்ன பிரயோஜனம்? இல்லையா? சமாதானம் இல்லாமல் ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி உலகத்தில் எங்கே போனாலும் பாருங்கள், சமாதானம் கிடையாது. அரசாங்கத்திலையும் சமாதானம் கிடையாது. எந்த தேசத்துக்கு போனாலும் பட்டணங்களில் சமாதானம் கிடையாது. எப்போதும் ஒரு டென்ஷன், ஏதாயிலும் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய ஆலயங்களில் கூட இன்றைக்கி சமாதானம் கிடையாது.
அப்போ இந்த சமாதானத்தை கொண்டு வருகிற பிரிவினை ஆகிய நடுச்சுவர், அந்த நடுச்சுவர் ஆகிய பிரிவினை, அந்த பிரிவினை கொண்டு வருகிறவன் சாத்தான். அப்போ இன்னைக்கு நாம ஆண்டவர் பேசுகிற அவருடைய வார்த்தை என்னவென்றால், அவர்தான் சமாதானத்தின் காரணர். அந்த பிரிவினையாகிய நடுசுவரை அவர்தான் தகர்க்க முடியும், அவர்தான் உடைக்க முடியும். அப்போ அவர் எப்படி பிரதர் உடைப்பார் அப்படின்னு கேட்டால், அதாவது இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்குங்க நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க 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 உங்களுக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம் வரும். அந்த தெய்வீக சமாதானத்தினால உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரிவினையாகிய நடுச்சுவர் தகர்க்கப்படும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால. அப்போ இந்த நாட்களில் பிரிவினையை எதிர்த்து போராடுங்க. பிரிவினைக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு இடையே பிரிவினை வந்துடக்கூடாது. மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரிவினை வந்துடக்கூடாது. அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையே, அக்காவுக்கும் தங்கச்சிக்கு இடையே பிரிவினை வந்துடக்கூடாது. கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை வந்துடக்கூடாது. அந்த பிரிவினை ஒருவேளை இருக்குமானால் இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி போராடி ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த வசனத்தில் பாருங்க, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவர். பகை சில பகை பழம்பகை அப்படின்னு பைபிளில் சில வசனங்கள்லாம் நான் வாசித்திருக்கிறேன், நீங்களும் வாசித்திருப்பீங்க. பகை அப்படின்னா என்ன? நான் அங்கே போக மாட்டேன், அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு பகை இருக்குது. பழம்பகை 25 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு பகை இன்னைக்கும் அந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது அந்த நீதிமன்றத்துக்கு போன அந்த வழக்கு அது நிலுவையிலேயே இருக்கும். அந்த பகை முற்று பெறவில்லை. நிலத்திற்காக, பணத்திற்காக, மற்ற பிரச்சனைகளுக்காக போலீஸார் இடத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுனால அங்கே உண்டான பகை மனதுக்குள்ள அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பகையாகிய நடுச்சுவரை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்க வேண்டுமானால் அதற்கு இரத்தத்தின் வல்லமை அவசியம். இயேசுவின் இரத்தம் பாவங்களை கழுவுகிறது மட்டுமல்ல, சுத்திகரிக்கிறது மட்டுமல்ல, பகையாகிய நடுச்சுவரை அது முறியடிக்கிறது, அது உடைக்கிறது. உங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் இல்லாவிட்டால் இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்கள் வீடு ஒரு சமாதானம் உள்ள தாவரமாக இருக்கணும். எங்கள் வீடு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் சொந்தக்காரங்க வரணும், நாங்களும் போகணும். யாரோடு எங்களுக்கு பகை இருக்கக்கூடாது. நாங்கள் கலந்து கொள்ளுகிற எங்கள் சபையிலும் சரி, எல்லாரோடு நாங்கள் சுமூகமான உறவு வைக்கணும். நான் வேலை செய்கிற ஸ்தலத்திலும் சரி, எல்லாரோடு நல்ல ஐக்கியம் வைக்கணும். எங்களுடைய உறவுகளுக்குள்ளே, எங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாரும். ஜெபம் பண்ணுவோமா? அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன? ஏசப்பா, உங்கள் இரத்தத்தினால என்னை கழுவி என்னை சுத்திகரித்து உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்துருங்க, உமக்கு சமீபமாக என்னை கொண்டு வந்துருங்க அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி கருத்தாய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது ஆமென் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால சமீபமானீர்கள் என்ற எவ்வளோ ஆழமான ஒரு வார்த்தை ஆண்டவரே. ஒரு காலத்தில் அந்நியர்களும் பரதேசியுமா நாங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தோம். எங்களுக்கு நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்தோம். என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது எங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்த காலங்களெல்லாம் மாறி இந்த நாட்களை என்ன வந்தாலும் சரி, எங்கள் மீட்பர் கூட இருக்கிறீர், எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், இயேசு ஜீவிக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு தந்தீரே. காரணம் உம்முடைய இரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டோமே. அப்பா அப்பா அப்பா, இப்போதும் உம்முடைய ஊழியனாகிய நான் உம்முடைய ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென். சிலுவை அண்டைக்கு வராமல்
உம்முடைய இரத்தத்தால் கழுவப்படாமல் ஏதோ ஏதோ ஆலயத்துக்கு போகிறேன், ஏதோ ஆலயத்தில் நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன் என்று பாரம்பரியமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்றைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு, ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் நிச்சயம், மனம் திரும்புதல், ஆண்டவரே மறுபடியும் பிறத்தல் என்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள உங்களுடைய பிள்ளைகள் வருவார்களாக. தன் பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்க்கை இல்லையே, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் உண்டல்லவா? இப்பொழுது யாரெல்லாம் தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்களோ அந்த பாவங்களை மன்னித்து ஆண்டவர் பூரண சமாதானத்தை, பூரண ரட்சிப்பை, பூரண சந்தோஷத்தை, ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை என் ஆண்டவர் கட்டளையிட்டு தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்கப்பா. இப்பொழுதும் சரீர உபாதை, வேதனை, வலி, இந்த கொடுமையான வியாதியினால வந்த உபத்திரவம், கலக்கம், ஏன் இந்த உலகத்தில் வாழுகிறேன் என்ற ஒரு வேதனை, சஞ்சலம், இயேசுவின் நாமத்தில் முறியடித்து ஜெபிக்கிறோம். தற்கொலை ஆவிகளை துரத்துகிறோம். கலக்கங்கள், மரண பயம், திகில் விலகு இயேசுவின் நாமத்தினால். கொரோனாவின் தாக்கம், கொரோனாவில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், கொரோனாவில் தகப்பனை இழந்த குடும்பங்கள், தாயை இழந்த, பிரதர்ஸை இழந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் வீடுகளுக்குள்ளே உண்டாவதாக, வீடுகளுக்குள்ளே வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய இரத்தத்தை வீடுகளிலே தெளிக்கிறோம் அப்பா. சத்துரு வீடுகளின் எல்லைகளுக்குள்ளே வரக்கூடாது. ஒரு பூரண சந்தோஷத்தை கொடுக்கிறீர். உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதித்து சகல நோய்களை, சகல பலவீனங்களை, சகல பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி விட்டீங்கப்பா. புதிய கிருபையை கொடுத்துட்டீங்கப்பா. உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களை தொட்டுவிட்டார். உங்களுக்குள்ளே புதிய ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துருச்சு. கர்த்தருக்குள்ளே தைரியமா இருங்க. தேவன் உங்களை கிருபையாய் நடத்துவார். Praise God. God bless you.